கர்த்தர் உன்னை காண்கிறாரே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே. கலங்காதே, கண்ணீர் விடாதே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே. கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்காதே, கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்காதே. காலமெல்லாம் கர்த்தர் உன்னை நடத்துவாரே, காலமெல்லாம் கர்த்தர் உன்னை நடத்துவாரே. கலங்காதே, கண்ணீர் விடாதே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே. வியாதிகளை கண்டு நீ வருந்தாதே, வியாதிகளை கண்டு நீ வருந்தாதே. வீரமுள்ள இயேசு சுகம் தருவாரே, வீரமுள்ள இயேசு சுகம் தருவாரே. கலங்காதே, கண்ணீர் விடாதே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே. சாபங்களை கண்டு நீ சஞ்சலப்படாதே, சாபங்களை கண்டு நீ சஞ்சலப்படாதே. சர்வ வல்ல தேவனதை மாற்றுவாரே, சர்வ வல்ல தேவனதை மாற்றுவாரே. கலங்காதே, கண்ணீர் விடாதே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே. கலங்காதே, கண்ணீர் விடாதே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே. பாவங்களை கண்டு நீ பதறாதே, பாவங்களை கண்டு நீ பதறாதே. பாசமுள்ள இயேசு உன்னை மன்னிப்பாரே, பாசமுள்ள இயேசு உன்னை மன்னிப்பாரே. கலங்காதே, கண்ணீர் விடாதே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே. கலங்காதே, கண்ணீர் விடாதே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே, கர்த்தர் உன்னை காண்கிறாரே. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. இந்த நேரலிலே பார்க்க போகிற உங்களையும் கூட கிறிஸ்து இயேசுவின் நல் நாமத்தினால் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். அந்த ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மீது நிற்பதாக. தொடர்ந்து இந்த 11 மாதங்கள்
இந்த 24ஆம் தேதி வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்திருக்கிறது. இன்னும் நம்மை தொடர்ந்து நடத்தும். அல்லேலூயா. நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் முதலாவது ஞானத்தை கொடுக்கிறார். நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டு வர்றது போல, எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஞானம் இருக்கும் என்றால் நாம் சிறப்பாய் வாழ முடியும். எல்லாம் இருந்து ஞானம் இல்லாமல் போகும் என்றால் அது ஒன்றுக்குமே உதவாது, அது பூஜ்ஜியமாய் மாறிவிடும். ஆனால் அவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இதனுடைய அடிப்படையில் வரும்போது பிரசங்கி 8:1 பார்த்தோம். அதை வாசிங்க. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? அந்த ஒப்பானவன் என்ற ஒரு காரியத்தை எங்க சொல்லுகிறார். ஞானம் வரும்போது அவனுக்கு ஒப்பா இருக்கக்கூடிய மனிதன் யார்? ஞானத்தை இழந்து போகக்கூடாது. நான் நேற்றுக்கு அந்த வாசிக்கும் போது தொடர்ந்து வாசிக்கல, அந்த 1 ராஜாக்கள் 8, 9, 10 இவைகளை நான் வாசித்து கொண்டிருந்தேன். புதிய ஏற்பாட்டில் வரும்போது லூக்காளுன சுவிசேஷத்தில் 9, 10, 11 இப்படி அந்த வாசித்து கொண்டிருந்தேன். அதில் சாலமோனுடைய இந்த கடைசி நாட்களில் வரும்போது அவனை அவனுடைய மனைவிகள் வழி விலகி போக பண்ணினார்கள்னு வாசிக்கிறோம். வழி விலகி போக பண்ணினார்கள். ஒரு 3 விதமான விக்கிரக கோயில்களை அவன் கட்டினான்னு வாசிக்கிறோம். 3 விதமான விக்கிரக கோயில்களை, தேவனுக்கு ஆலயத்தை கட்டினவன், தேவனால் சிறந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவன், 3 விக்கிரக கோயில்களை கட்டி அது நிமித்தம் அவனுடைய மனைவி மாறிவனை வழி விலக பண்ணினார்கள். 300 மனைவிகளும் 700 மறுமனையாட்டிகளும் அவனுக்கு இருந்தார்கள்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த கடைசி நாள்ல அவன் தேவனால் கைவிடப்பட்டவனாய், இவன் நிமித்தம் இவனுடைய அந்த ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே ராஜ்யமாய் இருந்த கோத்திரம் அங்கு பிரிக்கப்படுகிறது, 2ஆய் பிரிக்கப்படுகிறது. 10 அது ரெகொபெயாமும் யெரொபெயாமும் 2 பேருக்கு அது பிரிக்கப்படுது. இவனுடைய மகனுக்கு 2 பங்கும், இவனுக்கு வேலைக்காரனாய் இருந்தவனுக்கு 10 பங்கும் போய் சேருகிறது. இந்த 10 பங்கு யாருக்கு இருந்திருக்கணும்? மகனுக்கு இருந்திருக்கணும். ஆனா 10 பங்கு யாருக்கு போய் சேருது? இவனுக்குரிய வேலைக்காரனுக்கு போய் சேருது. 2 பங்கு மகனுக்கு போய் சேருகிறது. அதற்கு காரணம் சாலமோனுடைய அந்த கடைசி கால வாழ்க்கை. பெரிய ஞானம் உள்ளவன், ஆனால் தேவனுக்கு விரும்பாத விருப்பமில்லாத காரியங்களை அவன் செய்தபடியினால் அவன் அப்படி ஒரு அழிவை கண்டுகொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது அப்படியே இருக்கட்டும். இங்கே வரும்போது ஞானம் உள்ளவனுக்கு அந்த ஆரம்ப காலம் இவனுக்கு ஒப்பானவன் யாருமே இல்லையா. அந்த ஒரு ராஜஸ்திரி வந்து அங்கே கேட்குறா, உமக்கு ஒப்பானவன் யாரையா இருக்கிறா? தீருவனுடைய அந்த ராஜஸ்திரி வர்றா. ஆமாம், அவ கேட்ட எல்லா காரியங்களும் பதில் கொடுத்தான்னு வாசிக்கிறோம். நிறைய தங்கத்தை கொண்டு வந்து பரிசா கொடுத்துருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு அவனுக்கு தங்கம் வந்து சேர்ந்ததே இல்லையா. சாலமோனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவன் ஒரு நாள் ஆகாரத்தை குத்து பார்த்தாலும் எங்கேயோ இருக்குது. அவனுக்கு மாத்திரம் இல்லை, அவனை சுற்றி இருக்கக்கூடியதான அந்த குடும்பத்தாருக்கு, அந்த அதிகாரிகளுக்கு, இவங்களுக்கு மட்டும், நாட்டு ஜனங்களுக்கு இல்லை. ஒரு நாளைக்குரிய ஆகாரங்கள். ஆமாம், மாவுன்னு போட்டிருக்கு, மெல்லிய மாவுன்னு போட்டிருக்குது,
மாவுக்கும் மெல்லிய மாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மாவுக்கும் மெல்லிய மாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நைஸா இருக்கும். மாவுனா குறன்னு இருக்கும்ல. சரி, அப்போ மாவுன்னா பார்த்தா தான் மெல்லிய மாவில் என்ன செய்யறது, மாவில் என்ன பண்றது? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன். மைதா மாவு எப்படி இருக்கும்? கோதுமை மாவு எப்படி இருக்கும்? மைதா மாவு எப்படி இருக்கும்? ரொம்ப நைஸாக இருக்கும், பவுடர் இந்த மாதிரி இருக்கும். மைதா மாவு கோதுமை மாவு எப்படி இருக்கும்? கொஞ்சம் மாமா இருந்தாலும் அந்த மைதா மாவில் செய்ய வேண்டியதை மைதா மாவில் தான் செஞ்சாகணும். அதில் ஒரு ரப்பர் மாதிரி ஒரு பேஸ்ட் இருக்கும். கோதுமை மாவில் செய்கிறத கோதுமை மாவில் தான் செய்யணும். ஆனால் மைதா மாவு சாப்பாட்டுக்கு உகந்தது அல்ல, சாப்பிட்றதுக்குள்ள ஒரு பொருள் அல்ல மைதா மாவு. அதனால தான் நிறைய இடங்கள் அதை தடை பண்ணி இருக்கிறாங்க. இருந்தாலும் அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அது வேறு. 2ஆம் உலகப் போரில் அந்த அங்கிருந்த குதிரைகளுக்கு உணவாய் ஏற்படுத்தி வைத்ததான் இந்த மைதா மாவு. அதுக்கப்புறம் அப்படியே அது சாப்பாட்டுக்கண்டு வந்துடுச்சு. சரி, அதுக்குள்ளே நான் கடந்து போகல. அதே போல் 20 கொழுத்த மாடுகள், வயலிருந்து வரக்கூடியதான மாடுகள் தனியாக, 100 ஆடுகள், இதெல்லாம் ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்குரிய சாப்பாடுன்னு போட்டிருக்குது. அது வேற ஒரு நாளைக்கு வேணால் பார்க்கலாம், இப்போ வேண்டாம். அந்த அளவுக்கு வசதியாய் ஆடம்பரமாய் இருந்தவன் அவனுடைய ஆணவத்தினால் அவன் பெரிய அழிவை கண்டு கொண்டான். அதனால்தான் அந்த ஒப்பானவன் யார்? ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? அவன் படிக்கிறானோ படிக்கலையோ, ஆனால் ஞானம் ஒருவனுக்குள்ளாய் வரும் என்றால் அவனை யாருமே என்ன செய்ய முடியாது, ஃபிட் பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது, அவனை தாண்ட முடியாது. வேதத்தில் சீசர்களில் வாசிக்கும் போது சீசர்களில் படித்தவங்களும் இருக்கிறாங்க, படிக்காதவங்களும் இருக்கிறாங்க. இந்த வேத புஸ்தகத்தை எழுதினதில் படித்தவர்களும் இருக்கிறார்கள், படிக்காதவர்களும் இருக்கிறார்கள். எல்லா வேலைகளையும் செய்தவர்களும் அதில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த 12 சீசர்களில் 70க்கும் மேற்பட்ட சீசர்கள் இருந்தார்கள் என்று வாசிக்கிற இயேசுவுக்கு. அதில் நெருக்கமாக இருந்த சீசர்கள் தான் 12. அந்த 12ல் 11ஆவது மாறினது. பின்ன அது புதிய ஏற்பாட்டு, அதாவது புதிய ஏற்பாட்டிற்குள்ளாய் கடந்து வரும்போது அப்போஸ்தலர் காலத்தில் 12ஆய் மாற்றுகிறார்கள். அது அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இந்த 12 பேர்ல பேதுரு என்ன படித்தவன்? மீன் பிடிக்கிறதுக்கு படித்தவன். எந்த இடத்துல எப்படி தூண்டி போட்டா மீன் பிடிக்கலாம், எந்த சூழ்நிலையில் கடலில் போனால் நம்ம உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம், இப்படி மீன் பிடிக்க கற்றுக்கொண்டவன் தான். கர்த்தர் அவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். மற்ற சீசர்களை காட்டிலும் அவன் தான் நேரடியாகவே அவனை சபிச்சவன். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த மனிதனை கர்த்தர் அற்புதமாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவன் தான் 1 பேதுரு 2 பேதுரு அந்த புஸ்தகங்களை எழுதின மனிதன், அந்த பொதுவான நிருபங்கள் எழுதின மனிதன் அவன்தான். அவன் ஒரு பிஷப்பாக இருந்து மரித்தான் என்று வாசிக்கிறோம். சிலுவையிலே தலைகளே அறையப்பட்டவன் மரித்தான். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். அந்த ஞானம் அவனுக்குள்ளாய் கிரியை செய்தது. யூதாஸ் யாரு? யூதாஸ் யாருன்னா சத்தமா சொன்னா தான் கேட்கும். இயேசுவை காட்டி கொடுத்தவன். சரி, வேற?
பணப்பைய வச்சுக்கிட்டு இருந்தவன். பணப்பைய வச்சுக்கிட்டு இருந்தானா யார் பணப்பைய வச்சிருப்பாங்க? கேஷியர் அப்படின்னு சொன்னாலே இந்த நிதியமைச்சர்லாம் ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ இருக்க நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரை குறித்து என்ன தெரியும்லாம் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. அது ஜாதியினுடைய அடிப்படையில் மேலே போட்டு வச்சிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் உடைய பேக்ரவுண்டில் ஜாதியினுடைய அடிப்படையில் மேலே போட்டு வச்சிருக்கிறதுக்கு. அதனால் பேசும்போது எல்லாம் சொல்லுவாங்க, பொருளாதாரத்துக்கும் அந்த அம்மாவுக்கும் ஏணி வச்சால் எட்டாது, சம்மந்தமே இல்லை, ஊறுகா மாமிம்பாங்க. ஊறுகா விற்றுக்கிட்டு இருந்தவங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்ன, அதனால் பொருளாதாரத்தில் அந்த அந்த ஒரு மேலானவர்கள் தான் அதில் இருக்கும்போது தான் அந்த ஆட்சிகள் எப்படி இருக்குன்னு தெரியும். மன்மோகன் சிங் பொருளாதார மேதை. அதனால தான் அவருடைய நாட்களில் சிறப்பாக இருந்தது பொருளாதாரம் இந்திய தேசத்துடையது. இன்னைக்கு அது இல்லை. அப்போது இந்த மனிதன் ஓரளவுக்கு அவன் படித்தவனாய் இருந்திருக்க வேண்டும். அதோடு மாத்திரம் இல்லை, இவன் இந்த ரோமர்களுக்கு எதிராய் கிளர்ச்சி பண்ணின ஒரு போராட்ட குழுவில் இருந்த ஒரு மனிதன், போராட்ட குழுவுடைய தலைவனாய் இருந்தவனான். அப்போ ஓரளவுக்கு அவனுக்கு அந்த படிப்பு, மற்றபடி அந்த ஞானங்கள் அவனுக்கு இருந்திருக்கும். அதனால தான் இந்த பணப்பையை இயேசுவானவர் அவன் கையிலே கொடுத்து வைத்திருந்தார். திருடங்கையில் சாவி கொடுக்குற மாதிரி. திருடங்கையில் சாவி கொடுத்தா என்ன ஆகும்? பொருள் பாதுகாப்பாக இருக்கும், திருடு போகாது. ஏன்னா அவன் தான் திருடணும். அவங்க கையிலேயே இதை கொடுத்து நீயே பார்த்துக்கணுங்கன்னா திருடு போச்சுன்னா யாரை சொல்லுவாங்க? நம்மளை சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனால இந்த கேஷியர் பொறுப்பு இருக்கிறவங்கள சில நேரம் நான் யூதாசுமே. கேஷியர் பொறுப்பு நல்ல ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பு, ஆனால் மிகவும் மோசமான ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு பொறுப்பு அது. ஆனால் மோசமான பொறுப்பு. அதில் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவனுக்கு ஞானம் இருந்தது, ஆனால் ஞானத்தை அவன் சரியாய் செலவு பண்ணாதபடியினால் அவன் தூக்கு மாட்டிக்கொண்டு அவன் செத்தான், நாண்டு கொண்டு செத்தான். அவன் கீழே விழுந்து வயிறு வெடித்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேருக்கும் ஞானம் இருந்தது. 2 பேரும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தவறுகளை செய்தவர்கள். ஒருவன் மரித்தான், ஒருவன் எழும்பி பிரகாசித்தான். அப்போ ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. தொடர்ந்தால் அப்படி வரும்போது, காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். முகத்தின் மூர்க்கம் மாறும். மூர்க்கம் என்றால் என்ன? கோபம். கோபத்துடைய உச்சகட்டம் தான் மூர்க்கம் என்பது. நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதெல்லாம் நமக்கு ஆபத்தை கொண்டு வர்றது. சரி, நான் வேற வரும்போது அதை சொல்கிறேன், இப்போ அது வேண்டாம். அப்போ இந்த முதல் வரியில் என்ன வாசிக்கிறோம்? ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? அப்போ அந்த ஞானம் உள்ளவனுடைய நிலைமை என்ன ஆகும்னு கீழே போட்டிருக்குது. அவன் முகம் பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. அவன் முகம் பிரகாசிக்கும். இப்போ சமயத்தில் ஒரு டாக்டர் பேசும்போது சொல்றாரு, இந்த சிறு பிள்ளைகளுக்கு பவுடரை போடாமல் இருக்கிறது நல்லது. சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெரியவர்களே போடாமல் இருப்பது நல்லது. டால்கோசிஸ் என்னமோன்னு ஒரு வியாதி இருக்குதான். டால்கோஸ் என்னமோன்னு ஒரு வியாதி. இந்த டாக்டர்கள் அந்த பேர் வச்சதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பவுடருக்கு இன்னொரு பேர் என்ன? டால்கம். முகத்துக்கு போடுற பவுடரை டால்கம்னு சொல்லுவாங்க. இந்த டால்கம் பேரை கொண்டு தான் அந்த வியாதியை வச்சிருக்காங்களா அவங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. நமக்கு யாருக்கும். சுவருக்கு வெள்ளை அடித்த மாதிரி, வெள்ளையாக இருக்கிற மாதிரி அடித்து வச்சு வருவோம் சில நேரம்.
அதுவும் கொஞ்சம் முகத்தை கழுவிட்டுலாம் குளிச்சுட்டு போட்டு வந்தாங்கன்னா அது காஞ்ச ஒன்று அங்கங்கே அந்த பட்டி பார்த்த மாதிரி திட்டுத்திட்டா இருக்கும். இந்த கழுத்தில் தெரியும், நெத்தியில் தெரியும், இந்த புருவத்துக்கிட்ட தெரியும். அதுக்கப்புறம் தொடங்கன்னு சொல்லணும். இதுக்கு என்ன செய்தான், நம்முடைய சுவாசத்தின் வழியாகவும் வாயின் வழியாகவும் அது உள்ள போயிட்டு அது ஒரு வியாதியை உருவாக்கும். டாக்டர் பேசுறாரு, பேசும்போது இப்படி இந்த பவுடர்னால உருவாகக்கூடிய வியாதியா இருக்கிறதுனால தான் டால்கோஸ் நம்ம ஒரு பேர் வச்சிருக்கிறோம் இதை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால சிறு பிள்ளைகளுக்கு அந்த டால்கம் உபயோகப்படுத்தாமல் இருப்பது சிறந்தது. அந்த வியாதியிலிருந்து பிள்ளைகளை என்ன செய்யலாம், காப்பாற்றி கொள்ளலாம். சின்ன பிள்ளைகளுக்கு சிறந்த பவுடர் எது? ஜான்சன் அண்ட் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இருந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இடையில அதே குழந்தைகளுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருந்தாங்க தெரியுமா? அது போடுறதுனால பல பிரச்சனைகளை கொண்டு வருது. அதை போடக்கூடாதுன்னு இடையில தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு என்னென்ன பவுடர் இருக்கோ பல பேர்களில் இருக்கும், தெரியாது. அதனால் பெரியவங்க கூட போடாமல் இருக்குது நல்லதுங்கிறாங்க. சரி, உங்களுடைய வாய்ப்பு, அதுக்குள்ளே நான் கடந்து வரல. நீங்கள் ஒரு டப்பாவை கூட வாங்கி போட்டுக்கோங்க முகத்தில். இல்லை எதுக்கு நம்ம முகத்துக்கு அதை போட்டு கொண்டு போய் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறுத்திக்கங்க, அது உங்களுடைய வாய்ப்பு. அப்படி என்றால் முகம் என்ன செய்கிறதா, பிரகாசிக்கிறது. எப்போ ஞானம் வரும்போது நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இதை குறித்து நீதிமொழிகள் 4:13 பார்த்தோம்னு நினைக்கிறேன். 4:13 பார்த்து அதை வாசிங்க. உறுதியாய் பற்றிக்கொள். எதை பற்றிக்கொள்ளணுமா? புத்திமதியை. அந்த புத்திமதி எப்போ வரும்? ஞானம் உள்ளவனுக்கு தான் புத்திமதிகள் சொந்தமாகும். ஏன்னா மேலே ஞானத்தை குறித்து தொடர்ந்து அப்படி வாசித்து கொண்டு வரும். அதனால உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அது ஜீவனாயிருக்கும். அப்படியெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு இதனுடைய அடிப்படையில் வேறொன்றை வாசிக்கலாம். ஏசாயா 26:3 வாசிக்கலாம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். யார? உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை. ஏன்னா உறுதியாய் பற்றி கொண்ட கைகளை உடையவனை அல்ல, உறுதியாய் பிடித்து கொள்ற ஒரு சம்பவம் என்று அல்ல. அப்போ மனதினால் நாம் உறுதியாய் பிடித்து கொள்ளும் போது, மனதிலே உறுதியாய் நாம் இருக்கும்போது, ஆமா ஏசாயா 26:3, ஏசாயா 26:3, அதுல உறுதியாய் மனதிலே உறுதி இருக்கும்போது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனதில் அந்த உறுதி வரும் என்றால், மனதிலே அந்த தைரியம் வரும் என்றால், எல்லாவற்றையும் செய்ய அவனுக்கு பலன் இருக்கும். பலன் போதுமானதில்லை, பலன் இருக்கும். இப்ப கூடப்பாக்கம் ஞாயிற்றுக்கிழமை போறோம் அப்படின்னு சொன்னா இம்மான் சொல்றான், வேண்டாம் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி. ஆமா, இடையில நான் போயிட்டு வரேன்னு சொன்னா இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவனுடைய எண்ணம், எனக்கு வயது மாறுகிறதுபடியினால் போய் வருவது கடினம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு மனதில் தைரியம் இருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி. சரீரத்திலையும் அதுக்குரிய பலன் உண்டு. ஏன்னா கர்த்தரை நாம் பிடித்து கொள்ளும்போது அவர் நம்மளை விடுறதில்லை. முடியல, போறதுக்கு நீ வாய்ப்பு இல்லை, ஆமா போனாலும் தடுமாட்டம் இருக்கிறதுன்னு தெரியும் போது அதற்கு தகுந்த மாதிரி கர்த்தர் நமக்கு வேறு வழிகளை செய்வார்.
வயது மாறுகிறது என்பது ஒரு பகுதி. ஆனால் இந்த மனதில் வயதை நிர்ணயிக்கிறது நாம் தான். மனசுல வயதை நிர்ணயிக்கக்கூடியது யார் தான்? நம்ம தான். நம்ம பலனாய் இருக்கிறோம் என்று நினைப்போம் என்றால் பலனாய் இருப்போம். பலவீனன் என்று நாம் எண்ணுவோம் என்றால் பலவீனமாய் மாறி போகிறோம். அப்போ மனதில் நாம் என்ன செய்யணுமா? முதல்ல உறுதியாய் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கிரியையில வெளிப்படும். மனதில் எதை உறுதியாய் பிடிக்கிறோமோ அது நமக்கு செயலிலே வெளிப்படும். அப்ப இங்க வரும்போது அதுதான் வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். லேலுயா. அப்போ அவரை நாம் எப்படி பற்றி கொள்ள வேண்டுமா? மனதார் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த வரியில தான் வரும்போது உண்மையே நம்பி இருக்கிறபடியினால், அப்ப மனதார பிடித்து கொள்ளக்கூடிய ஒருவன் அவரையே நம்பி இருக்கக்கூடியதான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். லேலுயா. என்ன நடந்தாலும், நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், என்ன நடந்தாலும் அவர் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஒன்று நடக்காது. ஏதோ ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கும் அவர் காரியங்களை நடப்பிப்பதற்கு. ஆனால் அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அதை உலக பிரகாரமாய் சோர்வுகள் நமக்கு வரலாம். ஏன் இந்த காரியம் எனக்கு மட்டும் இப்படி இருக்கிறது? இவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று மனசோர்வுகள் ஏற்படலாம். அந்த மனசோர்வுகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது என்ற அந்த நிச்சயத்தோடு, அந்த உறுதியான மனதோடு நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடுறது அல்ல. லேலுயா. ஆமா, தொடர்ந்து அடுத்த வரியில் அப்படியே நீர் அவனை, அல்லேலுயா, யார? உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவனை. நீர் அவனை எப்படியா? பூரண சமாதானத்துடன். சமாதானம் என்பது மாத்திரம் அல்ல. சமாதானம்னா நமக்கு தெரியும். சமாதானம்னா என்ன? என்ன முழிக்கிறீங்க? நிம்மதியா இருக்கிறது, அவ்வளவுதான். இல்லை? ஆமா. அது அந்த சமாதானத்தில் ஆங்கிலத்தில் சொன்னா என்ன சொல்லுவாங்க? பீஸ். இந்த கறிகளில், குழம்புல, பிரியாணியில் போடுறதுக்கு பேர் என்ன? சில இடத்துல இந்த ஊழியக்காரங்க குடும்பம் சொல்லுவாங்க, ரெண்டு பீஸாக போடும்பாங்க. இல்லைன்னா சோறை போட்டாலும் வாங்கி மூடி வச்சுட்டு வந்துருச்சிருவாங்க. அதான் சாப்பிட்டு தனியாக போட மாட்டாங்கன்னு. என்ன மாதிரி ஆளுன்னா சொல்லுவோம் பக்கத்தில், ஆமாம் பீஸா போடு பீஸா போடணும், உன் பீஸை கெடுத்துக்கிட்டு இருக்கிறியேன்னு சொல்லி, உன் சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாயே என்று சொல்லி பீஸ். அப்போ நம்மை சமாதானத்துடன் அவர் என்ன செய்யக்கூடியவர்? காத்து கொள்ளக்கூடியவர். சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த சமாதானம் நம்மை விட்டு போய்விடாதபடி, நம்மை விட்டு எடுத்து விடாதபடி அவர் காத்து கொள்ளக்கூடியவராகவும் இருக்கிறார். பூரண அந்த சமாதானம். பூர்ணம் என்றால் முழுமையான, குறைவற்ற ஒரு சமாதானத்தை கொடுக்கிறாரு. கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, அதை என்ன செய்கிறார்? காத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. விசுவாசிப்போம். அதை கொடுக்கிறதும் அவர் தான், காத்து கொள்றதும் அவர் தான். அதனால் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்படி வரும்போது நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அவரையே பிடித்துக் கொள்றோம்.
அவரை பிடித்து கொள்ளும்போது அந்த பூர்ண சமாதானத்தோடு நம்ம என்ன செய்கிறார்? காத்து கொள்றாரு. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை, 2 காரியங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதியும் பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதியும் நான் கோடிட்டு காட்டுறேன். மார்க் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அதன் மேல் மோதிற்று. இயேசுவானவரும் அவருடைய சீஷர்களும் ஒரு படகுல பயணம் செய்கிறாங்க. இயேசுவானவர் தலையணை வைத்து அவர் அடியிலே நித்திரை செய்து கொண்டிருந்தார். திடீர்னு இவர் பயணம் செய்யக்கூடியதான அந்த கடல்ல கொடுமையான சுழல் காற்று. சுழல் காற்றுனா என்னன்னு தெரியுமா? சுத்தி சுத்தி அடிக்கிறது. இப்படித்தான் அடிக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த வரதா புயல் நமக்கு வரும்போது அப்படித்தான் அடிச்சது. ஒரு லெவல் அடிக்கல வரதா புயல், சுத்தி சுத்தி அடிச்சு நிறைய சேதங்கள். கூட பக்கத்தில் இருக்கக்கூடியதான அந்த பழைய செற்றும் அது கவுந்து கிடந்தது, அது விழுந்து கிடந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை நிறுத்தி வச்சு வேற சீட்டு போடுறதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணோம். அந்த வரதா புயல் அந்த வேலை சுத்தி சுத்தி வீசக்கூடிய ஒன்று. எந்த இடத்துல அந்த சுழல் இருந்துச்சு? கடல்ல. இயேசுவானவர் இருந்த படகுல, இயேசுவானவர் இருந்த இடத்துல. அதான் முக்கியங்க. இயேசுவானவர் இருந்த இடத்துல, அவர் இருந்த படகுல தான் என்ன இருந்துச்சு? உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அந்த புயல்கள் உண்டு. இயேசுவோடு கூட இருக்கிறோம். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் புயல்கள் உண்டு, கொடுங்காற்றுகள் உண்டு, நம்மை அழிக்கத்தக்கதான போராட்டங்களும் கண்ணீர்களும் உண்டு. இங்க அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து வரும்போது படவு நிரம்பத்தக்கதாக அதன் மேல் மோதினது. இப்ப 38 வாசிங்க. கப்பலின் பின்னணியத்தில் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். படவு நிரம்பத்தக்கதாக தண்ணி அவருக்குள்ளேயும் போயிருக்கும். தண்ணி அவருக்குள்ளேயும் போயிருக்கும். ஆமா, அவருக்கும் அந்த தண்ணீர் பட்டு தண்ணி வருதுன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாமல்லாம் இல்லை. அவர் அமைதியாக இருந்தார். தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் அவரை எழுப்பி, யார்? சீஷர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையான்னு போட்டுக்கும். கவலை இல்லையா? இவங்க எப்படி கேட்டிருக்கணும்? நாம் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டிருக்கணும். ஆனா என்ன கேட்கிறானுங்க பாருங்க, நாங்க மடிஞ்சு போகிறது கவலை இல்லையா? நீ எக்கடும் கட்டு போயா? உன்னை நம்பி உன் பின்னாடி வந்துட்டோம், எங்களை காப்பாற்றி நீ கரை சேர்த்தி விட்டுரு. ஆமா, இங்க அதைத்தான் சொல்றானுங்க. நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையான்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல கொடுங்காற்று வரும் என்று அவருக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு பின்னாடி சில சம்பவங்கள் இருக்கு. அது இப்ப வேண்டாம் நமக்கு. இவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அடிமட்டம் வரைக்கும் தண்ணி ஏறிக்கிட்டே வருது, அந்த படகு முங்குற மாதிரி. அப்ப இவர் படுத்திருந்த இடம் வரைக்கும் தண்ணீர் போயிருக்கும். அவருக்கு தெரியும் அது. அதுக்கு முன்னாடி இவங்க போய் கேட்கிறாங்க. கேட்கும்போது அதுக்கு அவர் பதில் சொல்லுகிறார். 39 வாசிப்போம். அவர் எழுந்து
காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு. அவர் எந்திரிச்ச உடனே இவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இவங்க என்ன சம்பவம்னு சொன்னாங்களா? இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க? போய் நாங்க சாக போறையா, உங்க கவலையா, இது மட்டும்தான் சொல்றாங்க. என்ன சம்பவம் நடக்குது, என்ன மேட்ரு, ஒண்ணுமே சொல்லல. ஆனா இயேசுவானவர் எழுந்தவுடன் என்ன செய்கிறார்? காற்றை அதட்டி, எந்திரிச்ச உடனே இந்த காற்று என்ன செய்யறாரு? அதட்டுறாரு. எப்படி அதட்டி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எப்படி அதட்டி இருப்பாரு? எப்படி அதட்டிட்டு இருப்பாரு? அதட்டுன்னா தெரியுமா என்னன்னு? இதுக்கு பிறகு அதட்டுறது. எப்படி அதட்டி இருப்பாரு? காற்றே நில். ஒரு அதிகார தோரணை அங்கே இருந்திருக்கும். அதிகார தோரணை அங்கே இருந்திருக்கும். காற்றே கொஞ்சம் நில்லு, நாங்க போகிறோம் கரைக்கு அப்படின்னு அவர் சொல்லி இருக்க மாட்டார். அவர்கிட்ட கெஞ்சி இருக்க மாட்டார். ஒரு அதிகாரம் அவருக்குள்ளாய் இருந்திருக்கும். இந்த காற்று அமைதலானது. உடைய வாழ்க்கையிலும் பெருங்காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கலாம், கொடுங்காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கலாம். உன் வேலையிலையும் தொழிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் தாறுமாறான காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கலாம். அவைகளை அதிகாரத்தோடு கடிந்து கொள்ளக்கூடியவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லும்போது, நம்முடைய பிரச்சனைகளுக்காகவோ, நம்முடைய போராட்டங்களுக்காகவோ, நம்முடைய ஆசீர்வாத தடைகளுக்காகவோ ஜெபிப்பது ஒரு பகுதி, அவைகளுக்கு கட்டளை கொடுப்பது இன்னொரு பகுதி என்று நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். என் ஆசீர்வாதமே எனக்கு நேராய் இறங்கி வா, என் பலவீனமே என்னை விட்டு போ. இப்படி நாம் அதற்கு கட்டளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்க, நாம் அதை பயன்படுத்தணும். என் வேலையே எனக்கு நேரா எந்த இடத்தில் இருக்கிறது, அதை கொண்டு வா. நாம் அதிகாரத்தை செலுத்த வேண்டும். என் பலவீனமே என்னை விட்டு போ, அதிகாரத்தை செலுத்த வேண்டும். கர்த்தர் அதை நடப்பிப்பார். இயேசுவானவர் அதை கொண்டு வருவார். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஆமா, அவர் எதை சொல்லுகிறாரோ, எதை செய்கிறாரோ அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் செய்யும் போது நமக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்ப அதைத்தான் சொன்னார். எழுந்தவுடன் அந்த காற்றை அதட்டினார். தொடர்ந்து வரும்போது கடலை பார்த்து இறையாதே. ஆமா, இறையாதே. இறையிறதுனா என்ன? சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. கடற்கரைக்கு போறவங்களுக்கு தெரியும். நாங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு, வேலையில் போகலை. ஆமாம், ரொம்ப நாளில் ரொம்ப வருஷங்கள் ஆச்சு போய். ஏன்னா சிசு சொன்ன மாதிரி அங்கே போயிட்டு வந்தால் உடனே ஆமாம் சுனாமி வந்துடும். நாகர்கோவிலில் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் போயிட்டு வந்தோம், மறுநாள் அங்கே கடல் கொந்தளிப்பு வந்து பக்கத்துல அரிச்சிட்டு போயிடுச்சு. நாங்கள் அப்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பீச்சுக்கு போயிட்டு வந்தோம் மறுநாள் சுனாமி. ஆமாம், அதுக்கப்புறம் அவங்க வேண்டாம்பாங்க, அதுலேருந்து போகிறது இல்லை அங்கிட்டு. அப்போ அங்கே நிற்கும்போது ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்கும். அந்த சத்தங்கள் வித்தியாசமான சத்தங்களாக இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் உள்ள சத்தமாக இருக்கும்.
இந்த சத்தம் உள்ள இருந்து யார் கொடுக்கறது? எத்தனை மனுஷங்க உள்ள இருந்து சத்தம் கொடுக்குறாங்க? யார் சத்தம் கொடுக்கறது உள்ள இருந்து? உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த கிராம பகுதியில் இருந்தவங்களுக்கு இந்த ஆற்றுகளில், பெரிய குளங்களில், பெரிய கிணறுகளில் இருந்து குளிக்கிறவங்க கரெக்டாக அந்த கழுத்து மட்டத்துக்கு கொண்டு போய் இப்படி வாய் வச்சுக்கிட்டா தண்ணி மட்டத்துக்கு ஓன்னு ஒரு சவுண்டு கொடுத்தாங்கன்னா அந்த சத்தம் பெரிய சத்தமாக மாறும். அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. ஏன்னா இங்கே குளமே கிடையாது. பிறங்க போய் பார்க்க எல்லாம் அந்த குளங்கள், ஏரி இதுகளில் போய் நின்று அப்படி உள்ளே இருந்து இந்த மட்டத்துக்கு அந்த தண்ணியில் நம்ம உள்ளே நின்றுக்கிட்டு ஒரு சத்தம் கொடுத்தோம்னு சொன்னால் அது அது வேறு மாதிரி அந்த சத்தம் போய்கிட்டே இருக்கும். சில நேரம் எங்கேயாவது மோதி திரும்பி வர்ற மாதிரி கூட இருக்கும் அந்த சத்தங்கள். கடலில் வர்ற அந்த இரைச்சல்கள் எப்படி வருது? அந்த இரைச்சல் தண்ணீர் வரக்கூடியதான அந்த வேகத்தினால வரக்கூடிய இரைச்சல். அது என்ன வாசிக்கிறாங்க? நம்ம வாசிக்கும் போது இறை, அதுக்கு மேல உள்ள வரி, கடலை பார்த்து இறையாதே. அந்த இரைச்சல், அந்த ஒரு சத்தம் எப்படி வருகிறது? அதனுடைய அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு சத்தம் தான் அது. அதைத்தாங்க கோடிட்டு சொல்லுது நமக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக இரைச்சல்கள். இப்ப நம்ம கரையில் இருக்கிறோம், அந்த இரைச்சல் வர்றதுனால நமக்கு என்ன பாதிப்பு? ஒன்றும் இல்லை. சரி, இந்த இரைச்சலுடைய சத்தம் கப்பல்ல போகக்கூடியவங்களுக்கு, படகுல போகக்கூடியவங்களுக்கு கேட்குமா கேட்காதா? இந்த சத்தம் கப்பல்ல போறவங்களுக்கும் படகுல போட்ல போறவங்களுக்கும் கேட்குமா கேட்காதா? கேட்கும். அதனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு? ஒன்றும் இல்லை. இந்த சத்தம் வரும், அவங்களுக்கு தெரியும் இந்த சத்தம் வருதுன்னு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னு சொன்னால், இந்த ஹைவேல, அதாவது அந்த பைபாஸ்களில், இந்த ஹைவேயை பைபாஸில் பைபாஸ் எல்லாம் பைபிளில் என்ன பேர் போட்டிருக்குன்னு தெரியுமா? இதுல இருந்து வெளியே வந்ததுதான் இதெல்லாம். புதிதாய் ஒண்ணு நமக்கு இங்க வரல. ராஜபாதை என்று போடப்பட்டிருக்கிறது, பெரும் பாதை என்று போடப்பட்டிருக்கிறது. பெரும் பாதை, ராஜபாதை என்றால் என்ன? இன்னைக்கு இருக்கிற ஹைவே, இன்னைக்கு இருக்கிற பைபாஸ். இந்த பைபாஸ்ல நீங்க கார்ல போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, இல்லை பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரு விதமான சவுண்டு வரும். என்ன சவுண்டுன்னு தெரியுமா? ஒரு இரைச்சல் சவுண்டு இருக்கும். அதில் அது ரெண்டு விதத்தில் வரும். ஒன்று போகக்கூடியதுனால காரில் மோதக்கூடிய காற்று, காரில் மோதக்கூடிய ஒரு சவுண்ட்னால வரக்கூடியது. இன்னொன்று டயர்ல இருந்து வரக்கூடிய ஒரு இரைச்சல், ஒரு சவுண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்ட்னால அதில் போகிறவங்களுக்கு என்ன பாதிப்பு? ஒன்றும் இல்லை, ஆனால் சவுண்ட் இருக்கும், அவ்வளோதான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பயமுறுத்தும்படியான பல சத்தங்கள், பல கூச்சல்கள் எழும்பலாம். எழும்புதுன்னு சொல்ல வரல, எழும்பலாம். ஆனால் அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. சுவாசிப்போம். இந்த உலகம்ங்கிற பெரிய ஒரு கடல்ல ஒரு படகுன்னு சொல்லக்கூடியதான சிறு வாழ்க்கையில நம்ம பயணமாகிட்டு இருக்கிறோம். உலகம்ங்கிற கடல்ல, வாழ்க்கை என்ற படகுல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பயணமாய் கொண்டு இருக்கிறோம். இந்த சத்தம் நமக்கு வந்து கொண்டிருக்கும், அந்த இரைச்சல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கும். அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, பயம் இருக்கும்.
ஏன்னா திடீர்னு இந்த சத்தம், ஆனால் அந்த பயம் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அவர் அந்த இரைச்சலை என்ன செய்தார்? அடுத்த வரியில அமைதலாயிரு. இயேசுவானவருக்கு இவங்க போய் எதையும் சொல்லலை, காற்றையும் சொல்லலை, சுழலையும் சொல்லலை. அவர் எழுந்தவுடன் காற்றை அதட்டினார், கடலை பார்த்து அமைதலாயிருன்னு சொல்லல. அவர் அமைதலாயிருன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? இறையாதே அமைதலாயிரு. காற்று அதிகமாய் வரும்போதுதான் சுழற்சிகள் உருவாகும், வெள்ளங்கள் அதிகமாய் எழும்போம், அலைகள் அதிகமாய் எழும்போம். அதனால காற்றுக்கு ஒரு தடையை போட்டார். அடுத்ததாக அதிலிருந்து வரக்கூடிய சத்தம், அதை பார்த்து அமைதியாயிரு, நீ அமைதியாயிரு, போதும், உன்னுடைய சத்தம் இதுக்கு மேல வேண்டாம், நீ அமைதியாயிரு. இந்த வார்த்தைக்கு அது ரெண்டும் கட்டுப்பட்டது. இந்த கடல் அதுக்கு பின்னாடி அமைதியாயிடுச்சு. அப்படியே அது இரைச்சல் போடல. இந்த கடல் இரைச்சல் கூட நடுக்கடல்ல இருக்காது, அது அமைதியா இருக்குமா. நடுக்கடல்ல அமைதியா இருக்குமா. நம்ம கரைக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த இரைச்சல்கள் இருக்குமா, அது வரைக்கும் அந்த இரைச்சல்கள் இருக்காது, அமைதியாக இருக்குமா. அப்ப இங்க வரும்போது காற்றை அதட்டினார், கடலை பார்த்து அமைதியாயிரு என்று சொன்னார். அது ரெண்டும் அமைதியாயிடுச்சு. சீசர்களுக்கு இப்ப பயம். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யார்? ஒரு பயம் அவங்களுக்குள்ள வருது. ஆனா ஒருத்தனும் கேட்கல, இத ஒருத்தனும் கேட்கல. இயேசுவானவரை அறிந்து கொள்ளும் விதத்திலே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் யார்? இயேசுவோடு கூட ஒன்றாய் நடந்தவர்கள், ஒன்றாய் சாப்பிட்டவர்கள், ஒன்றாய் படுத்தவர்கள், ஒன்றாய் பயணம் செய்தவர்கள், அவரால் நடந்த கிரியைகளை பார்த்தவர்கள், அவரால் இவர்களும் கிரியையை செய்தவர்கள். இப்படிப்பட்டவங்க இயேசுவானவர் இன்னும் சரியா அறிந்து கொள்ளல. நாமும் அநேக நேரங்களில் அப்படித்தான் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அவரோடு நடக்கக்கூடியவர்கள் தான், அவரோடு இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அவரை நாம் சரியாய் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அங்கதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது, அங்கதான் நமக்கு பயங்கள் ஆரம்பிக்கிறது, அங்கதான் நமக்கு போராட்டம் ஆரம்பிக்கிறது, அங்கதான் விசுவாச குறைவு ஆரம்பிக்கிறது. அதைத்தான் இவர்கள் செய்தார்கள். ஆனா ஒன்னும் கேட்கல. இயேசுவானவருக்கு தெரியும், இவங்களும் அமைதியா போய் அக்கறையிலே சேர்ந்தார்கள். அல்லேலூயா. எந்த கடல்ல அலைகள் எழும்பினதோ, எந்த கடல்ல புயல்கள் எழும்பினதோ, எந்த கடல்ல சுழல் காற்று எழும்பினதோ, எந்த கடல்ல இரைச்சல் ஏற்பட்டு நாங்கள் மடிந்து போகிறோமே என்று கூச்சலிட்டு கொண்டிருந்தார்களோ, அதே கடலிலே, அதே படகிலே, அதே 13 பேரும் சுகமாய கரையிலே போய் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. அந்த புயலான நேரத்திலும் அந்த கொடூரமான ஆபத்திலும் இருந்து சமாதானத்தோடு அக்கரையிலே போய் சேர்ந்தார்கள். அவருக்கு பின்னாடி அக்கறையில போய் அவர்கள் எந்த ஊழியத்தை செய்ய வேண்டுமோ அந்த ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளக்கூடியவர். அந்த சமாதானம் கட்டு போனதுங்க சீசர்களுக்கு. எதனால கட்டு போச்சு? அந்த கடல்ல ஏற்பட்ட சீற்றத்தினால கட்டு போச்சு.
கடல்ல ஏற்பட்ட கொடும் அந்த அலையினாலும் அந்த இரைச்சலினாலும் கெட்டு போச்சு. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? அவர்கள் விசுவாச குறைவு. அவர்களுடைய விசுவாச குறைவு. காரணம், இயேசுவானவர் அவர்களோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்திருக்கணும். அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள அந்த நேரத்தில் இல்லை. அவங்க எண்ணமெல்லாம் அந்த இயற்கையின் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே இருந்தது. கொடூரமான காற்று, கொடூரமான புயல், என்ன சத்தம்! நிச்சயமா நாம் அக்கறை போய் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம செத்து தான் போக போறோம், நம்ம மடிஞ்சு தான் போக போறோம். இந்த எண்ணத்திற்குள்ளாய் கடந்து வந்தாங்க. ஒரு அற்ப விசுவாசத்தோடு கூட இயேசுவானவர் போய் எழுப்புறாங்க. ஏயா தூங்குற? நாங்கெல்லாம் செத்து போக போறோமே, உனக்கு கவலை இல்லையா? அவர்கள் விசுவாச குறைவு. அவங்க யாரு? இயேசுவான ஒரு இடத்தில் பாடம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள். இயேசுவானுடைய கிரியையை கண்களினால் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இயேசுவானவர் இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை செயல்படுத்தி கொண்டிருந்தவர்கள். ஏன்னா இவங்க போய் ஜெபிக்கும் போது அநேக பிசாசுகள் ஓடினது, அநேகர் வியாதிகள் சுகமானார்கள், அநேகருக்கு அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இவர்களை கொண்டு அநேகர் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். அவ்வளவு சிறந்த மனிதர்களாய் இருந்தவர்கள் தான். இந்த பயணத்தில் ஏற்பட்ட அந்த புயலினாலும் அந்த காற்றினாலும் விசுவாசம் காற்றிலே பறந்து விட்டது, கடலோடு கரைந்து விட்டது. கர்த்தரை எழுப்புகிறார்கள். காற்றையும் கடலையும் அதட்டினார். கரை போய் சேர்ந்தார்கள் பூர்ண சமாதானத்தோடு. அல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையிலேயோ இந்த உலகம் என்ற இந்த வாழ்க்கையில, படகு என்ற இந்த பயணத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பயணமாய் கொண்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாய் அநேக எரிச்சல்கள், அநேக பொறாமைகள், நம்மை பயமுறுத்தத்தக்கதாக, மடிந்து போவனோ என்று எண்ணத்தக்கதான அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகலாம், உருவாகி கொண்டிருக்கலாம். எது இருந்தாலும் ஒன்றை நாம் அறிந்து கொள்வோம், அவைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலோ நான் ஆராதிக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா! யார் நம்மோடு இருக்கிறது? காற்று இருக்கட்டும், புயல் இருக்கட்டும், வியாதிகள் இருக்கட்டும், வறுமைகள் இருக்கட்டும், கண்ணீர்கள் இருக்கட்டும், துன்பங்கள் இருக்கட்டும், பாடுகள் இருக்கட்டும், அவமானங்கள் இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றிற்கு மேலாக நான் ஆராதிக்கிறேன், என்னை தெரிந்து கொண்ட, என்னை தூக்கி எடுத்த என் தேவாதி தேவன் என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! அதனால எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. எதுவும் என்னை சுத்தி இருக்கும், என்னை சுற்றிலும் இருக்கும். ஆனால் என்னை ஒன்றுமே அது சேதப்படுத்த முடியாது, முடியாது, முடியாது. அந்த நிச்சயம் நமக்குள்ள கடந்து வரட்டும். அந்த நிச்சயம் நமக்குள்ள உறுதியாய் உள்ளத்துக்குள்ள கிரியை செய்யட்டும். பூரண சமாதானத்தோடு நம்மை காத்துக் கொள்வார். அல்லேலூயா! பூர்ண சமாதானம் நமக்குள்ளாய் வரும்போது என்ன நடக்கும்? என்ன எப்படி முழிக்கிறீங்க? பூர்ண இப்படி முழிச்சிங்கன்னா பூர்ண சமாதானம் வரும்போது என்ன நடக்கும்? நம்முடைய முகம் பிரகாசிக்கும். ஞானம் உள்ளவனுடைய முகம் பிரகாசிக்கும். பூர்ண சமாதானம் நமக்குள்ளாய் வரும்போது நம்முடைய முகம் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். எதை கொண்டு வெட்கம் உருவாகாது, யாரும் வெட்கப்படுத்த முடியாது.
வெக்கம் உருவாவது போல் இருக்கலாம், வெக்கம் ஒன்று செய்ய முடியாது. ஆகையினால் தனக்கு பிரியமானவனுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்திற்கு ஒப்பான, ஞானம் இருக்கிறவனுக்கு ஒப்பானவன் யார்? அவனுடைய முகம் பிரகாசிக்கும். அவரை நாம் பிடித்துக் கொள்ளுவோம். நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமா அந்த காரியத்தை செய்வார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் சீசர்களை குறித்து பார்த்திருக்கிறோம். சீசர்களுக்கு ஏற்பட்ட அந்த போராட்டத்தின் மத்தியிலையும், பெரிய ஒரு ஆபத்து வர்ற சூழ்நிலையிலையும் இயேசுவானவர் கூட இருந்து அவர்களை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொண்டார். உன்னை என்னையும் பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்றதுக்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டார். போய் சேர வேண்டிய அந்த கரையில சேர்க்கும்படி சீசர்களை கொண்டு போனார். நீயும் நானும் போய் சேர வேண்டிய கரை பரலோகம், தேவனுடைய சமூகம். அந்த பரலோகத்திற்கு நாம் போய் சேரும் வரைக்கும் காற்றும் கடலும் இருக்கும், கொடுங்காற்று இருக்கலாம், ஆனால் நம்மை சேதப்படுத்த முடியாது. கொஞ்சம் பயம் இருக்கும் அதை பார்த்து, ஆனால் நம்ம நேரடியாய் சேதப்படுத்த முடியாது. நம்மை கொண்டு போய் அக்கறையாகிய அந்த பரலோகத்தில் சேர்ப்பார். தேவனோடு கூட நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். அதுவரைக்கும் பூர்ண சமாதானத்தோடு நம்மை காத்து கொள்ளக்கூடியவர். அந்த விசுவாசத்தோடு கூட எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.